அப்பாவும் இந்த ஹீரோவும் சேர்ந்து தனித்து பண்ணா அந்த காம்போ வேற லெவல் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? விஜய் சார். எனக்கு பர்சனலாக விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன். நான் ஸோ அப்பாவும் விஜய் சாரும் கிட்டத்தட்ட 4-5 படம் பண்ணியிருக்கேன். 4 படம் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து எல்லா சீக்வன்ஸும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? விஜய் சார் தான் பெரிய ஃபேன் தான். படம் நல்லா இருக்கும். மீட் பண்ணியிருக்கீங்களா 2 பேரும் போயிட்டு? அதெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். விஜய் சார் ஃபோட்டோ இல்லை. ஓகே, அந்த மூமெண்ட்டை பற்றி ஏதாச்சும் இதை மீட் பண்ண? ஆமாம். இல்லை, ஒரு பெரிய இன்சிடென்ட் இருக்குது இவங்க 2 பேத்துக்குள்ள. என்ன அப்படின்னாச்சுன்னா, இவன் சின்ன பையன் மாஸ்டர் படம் டெல்லியில் ஷூட்டிங்னு நினைக்கிறேன். விஜயனும் நானும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தோம். இவங்க வந்து என் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் வெளியே சாப்பிட போகலான்னு அப்படி ஃபேமிலியோடு அப்படி போகிறோம். இப்போ போகும்போது பார்த்தா ஒரு பையன் வந்து கண்ணாடிலாம் போட்டு ஏதோ ஆஃப் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு ஒரு பையன் ஹெட்ஃபோன்லாம் போட்டு அப்படி போகிறான் வாக்கிங்கில். ஐயே, அது பார்த்தா விஜயன் மாதிரி இருக்கடா அப்படின்னு. பா விஜயன் தான்ப்பா, விஜய் சார் தான்ப்பா அப்படின்னு ஒன்று. அண்ணா அப்படின்னு இப்படி பார்த்தோன்னு ஒரு சின்ன ரியாக்ஷன். அப்படின்னு அண்ணா என் பையன் அப்படின்னு இவர் அண்ணா அப்படின்னாரா. அண்ணா என்னண்ணா நீங்க காலை விடுற நீ வந்து அண்ணாவா அண்ணாடா. அந்த ஷாக்கை வந்து கிட்டத்தட்ட அந்த ஹோல் டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து அண்ணன்னு சொல்லிட்டாருப்பா அவரு அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஜாலியான ஆள். மாஸ்டர் படம் ஆடியோ லான்ச்ல நீங்க லோகேஷ் சார் விஜய் சார் இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் செம்ம ஃபேமஸா போயிட்டு இருந்து பாத்தீங்களா? தெரியும். அவங்க உங்களுக்கு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் சொன்னது அவர் தான். பா உன்னை வச்சு செய்யறாங்க, யூ ஆர் த டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இது அப்படின்னு நான் பார்த்துட்டு இப்படி கேட்ட ஒரே கொஸ்டின், இவங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு சீரியஸா, அவங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க, அவங்க இருந்தனால தானே நான் அப்படின்னு பயங்கர ஹோட்டல் என்ன போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் டவுட்டா இருக்கு. எனக்கும் அது தெரியல, எந்த மூமெண்ட்டும் எதுக்கு கட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நான் சீரியஸா ஏதோ உட்காந்து அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேனா இல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கேனா என்ன பண்ணேன்னு தெரியல. நான் வேற ஏதோ உலகத்துல இருந்தேன் இல்ல அவங்க 2 பேரும் வேற உலகத்துல இருந்தாங்களான்னு தெரியல. ஆடியோ லான்ச் விட்டு அவுட் போயிட்டாங்களான்னு தெரியல. அப்பாவும் இந்த ஹீரோவும் சேர்ந்து தனித்து பண்ணா அந்த காம்போ வேற லெவல் அப்படின்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? விஜய் சார். எனக்கு பர்சனலாக விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன். நான் ஸோ அப்பாவும் விஜய் சாரும் கிட்டத்தட்ட 4-5 படம் பண்ணியிருக்கேன். 4 படம் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து எல்லா சீக்வன்ஸும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? விஜய் சார் தான் பெரிய ஃபேன் தான். படம் நல்லா இருக்கும். மீட் பண்ணியிருக்கீங்களா 2 பேரும் போயிட்டு? அதெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். விஜய் சார் ஃபோட்டோ இல்லை. ஓகே, அந்த மூமெண்ட்டை பற்றி ஏதாச்சும் இதை மீட் பண்ண? ஆமாம். இல்லை, ஒரு பெரிய இன்சிடென்ட் இருக்குது இவங்க 2 பேத்துக்குள்ள. என்ன அப்படின்னாச்சுன்னா, இவன் சின்ன பையன் மாஸ்டர் படம் டெல்லியில் ஷூட்டிங்னு நினைக்கிறேன். விஜயனும் நானும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தோம். இவங்க வந்து என் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. நாங்கள் அப்போ தான் வெளியே சாப்பிட போகலான்னு அப்படி ஃபேமிலியோடு அப்படி போகிறோம். இப்போ போகும்போது பார்த்தா ஒரு பையன் வந்து கண்ணாடிலாம் போட்டு ஏதோ ஆஃப் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு ஒரு பையன் ஹெட்ஃபோன்லாம் போட்டு அப்படி போகிறான் வாக்கிங்கில். ஐயே, அது பார்த்தா விஜயன் மாதிரி இருக்கடா அப்படின்னு. பா விஜயன் தான்ப்பா, விஜய் சார் தான்ப்பா அப்படின்னு ஒன்று. அண்ணா அப்படின்னு இப்படி பார்த்தோன்னு ஒரு சின்ன ரியாக்ஷன். அண்ணா என் பையன் அப்படின்னு ஒன்று இவர் அண்ணா அப்படின்னாரா. அண்ணா என்னண்ணா நீங்க காலை விடுற நீ வந்து அண்ணாவா அண்ணாடா. அந்த ஷாக்கை வந்து கிட்டத்தட்ட அந்த ஹோல் டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து அண்ணன்னு சொல்லிட்டாருப்பா அவரு அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து ரொம்ப ஜாலியான ஆள். மாஸ்டர் படம் ஆடியோ லான்ச்ல நீங்க லோகேஷ் சார் விஜய் சார் இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் செம்ம ஃபேமஸா போயிட்டு இருந்து பாத்தீங்களா? தெரியும். அவங்க உங்களுக்கு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் சொன்னது அவர் தான். பா உன்னை வச்சு செய்யறாங்க, யூ ஆர் த டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இது அப்படின்னு நான் பார்த்துட்டு இப்படி கேட்ட ஒரே கொஸ்டின், இவங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு சீரியஸா, அவங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்க, அவங்க இருந்தனால தானே நான் அப்படின்னு பயங்கர ஹோட்டல். என்ன போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் டவுட்டா இருக்கு. எனக்கும் அது தெரியல, எந்த மூமெண்ட்டும் எதுக்கு கட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நான் சீரியஸா ஏதோ உட்காந்து அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேனா இல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்கேனா என்ன பண்ணேன்னு தெரியல. நான் வேற ஏதோ உலகத்துல இருந்தேன் இல்ல அவங்க 2 பேரும் வேற உலகத்துல இருந்தாங்களான்னு தெரியல. ஆடியோ லான்ச் விட்டு அவுட் போயிட்டாங்களான்னு தெரியல.